பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இதுவரைக்குமா எங்களை வழிநடத்தினவரே உமக்கு நன்றி. இயேசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒருபோது ஒளிந்து போகாத ஆண்டவரே. இயேசப்பா உடைய வார்த்தைகளுக்காக, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை போதித்து வழிநடத்தினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நாள்தோறும் காட்டுவேன் என்று சொன்னீரே, நன்றி இயேசப்பா. உடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவராக இதுவரைக்குமாக எங்களை போதித்து வழிநடத்தினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்களெல்லாம் இயேசப்பா ஒரு தீங்கு எங்களை அணுகாதபடி கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, எங்களை வழிநடத்தினீரே, அதற்காக நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக நினைத்து இயேசப்பா எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை எத்தனை நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிறீங்க இயேசப்பா. எல்லாவற்றுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. எங்கே என் நாமத்தினால் 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், மெய்யாகவே உடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவராக உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் 2-3 பேருக்கு மேலாக கூடும் பொழுதே உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வந்திருப்பதற்காக நன்றி இயேசப்பா. உடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே, உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்ங்கிறத பாடலை பாடி எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்கலாம். உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் மத்தியிலே வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. நீர் இல்லாத ஒரு ஆராதனை அது வெறுமையா இருக்கும் இயேசப்பா. எங்கள் மத்தியிலே இறங்கி வாங்க இயேசப்பா. நன்றி ஆண்டவரே. தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் மலை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவரே நன்றி இயேசப்பா. இயேசப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையால் நிறைத்து நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்துங்க இயேசப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பால் குடிக்கும் பாலகனை தாய் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோது மறப்பதில்லை என்று சொன்ன தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, எங்களை உங்களுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் இல்லாமல் இயேசப்பா எங்களுடைய தலைமயிர் கூட ஒன்று கூட கீழே விழுவாது ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உண்மை அன்றி ஒரு அணு கூட அசையாது ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஐயா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர்,
இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வதிலே உம்மை போல ஒருவரும் இல்லை இசப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இசப்பா. இதுவரை தாங்கினீர், தப்புவித்தீர், ஏந்தினீர், சுமந்தீர் இசப்பா. இனிமேல் எங்களை தாங்குவதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீங்க இசப்பா. நன்றி ஆண்டவர். இதுவரை உதவின எபினேசர், இனிமேலும் நீங்கள் உதவி செய்ய நீர் போதுமானவராக இருக்கிறீங்க இசப்பா. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வசனம் சொல்லுகிறது இசப்பா. இசப்பா நாங்கள் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நம்பி இருக்கிற முகங்கள் இசப்பா, உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதே இல்லை இசப்பா. நன்றி ஆண்டவரே. இசப்பா உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. இயேசுவே நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் சொல்லி உடைய நாமத்தை, உடைய அதிசயங்களை சொல்லி உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பாவியான எங்களை கூட உடைய பிள்ளையாக மாற்றினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இசப்பா உளையான பாவ சேற்றில் வாழ்ந்த எங்களை தூக்கி எடுத்து உடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களுடைய பிள்ளையாக மாற்றினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகர் ஆவி தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இசப்பா நாங்கள் எத்தனை முறை நாங்கள் இடறினாலும், எத்தனை முறை நாங்கள் கீழே விழுந்தாலும் இசப்பா ஒவ்வொரு முறையும் எங்களை குனிந்து தூக்கினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் மீண்டும் மீண்டுமாய் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாக மாற்றினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை அழைத்த தேவனை உண்மை உள்ளவர் ஐயா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. இயேசுவே உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம். உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உண்மை போல எங்களை நேசிக்க, உண்மை போல எங்களை அரவணைக்க, உண்மை போல எங்களை பாதுகாக்க ஒருவர் இல்லை இயேசப்பா. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர்,
உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. எல்லோரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை இயேசப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. இயேசுவே இஸ்ரவேல் துதிகளிலே பிரியப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. துதித்தலே உமக்கு இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது இயேசப்பா. பரலோகத்திலே கோடிக்கணக்கான தூதர்கள், கோடான கோடி தூதர்கள் உம்மை இரவும் பகலும் ஓய்வின்றி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதித்துக் கொண்டே இருக்கிறாங்க இயேசப்பா. இயேசப்பா, அந்த பூமியிலேயும் கூட ஒரு கூட்ட ஜனமாக சேர்ந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கக்கூடிய கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சித்தமானது பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்பட்டோம் இயேசப்பா. பரலோகத்திலே இரவும் பகலும் ஓய்வின்றி இயேசப்பா அவனுடைய தூதர்கள் துதித்து கொண்டே இருக்கிறாங்க இயேசப்பா. அதே போல இந்த பூமியிலேயும் கூட இயேசப்பா இடைவிடாமல் துதிக்கக்கூடிய துதி ஆராதனைகளை நீ ஏற்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினா நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதே இல்லை. எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க இந்த வார்த்தைகளே. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதே இல்லை. எல்லோரும் விசுவாசத்தோடு மீண்டும் ஒரு விஷயம் சொல்லலாம். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதே இல்லை. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. நீர் என்னுடைய வலது பாசத்தில் இருக்கப்படால் நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அசைக்கப்படுவதே இல்லை இயேசப்பா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசப்பா. உம்மை போல ஒருவரும் இல்லை இயேசப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க இயேசப்பா. இயேசப்பா, எண்ணி முடியாத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கீங்க இயேசப்பா. ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் இயேசப்பா. உண்மை நாங்கள் போற்றுகிறோம், உண்மை புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் இயேசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. நீர் செய்த நன்மைகளே இயேசப்பா 1000 நாவுகள் இருந்தாலும் போதாத ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை சொல்லி துதிப்பதற்கு. நன்றி இயேசப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. நீரே உன்னதர், நீரே உயர்ந்தவர் ஐயா. உம்மை போல ஒருவரும் இல்லை இயேசப்பா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆதியும் அந்தவுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர் ஐயா. உம்மை போல ஒருவரும் இல்லை இயேசப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்தே எங்களுக்கு ஒத்தாசை வரும் இயேசப்பா. மேற்கில கிழக்கிலிருந்தும் அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்தே எங்களுக்கு ஒத்தாசை வரும் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை காக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், நீர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. நீர் எங்களை எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிறவராக எப்போதும் எங்க கூடவே இருக்கிறீங்க இயேசப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. மலைகள் பெயர்ந்தாலும் இயேசப்பா உம்முடைய கிருபை ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. எங்கள் வலப்பக்கத்திலே எங்களுக்கு நிழலாக இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா.
பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னவரே இயேசப்பா. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற பாடலை பாடி நம் இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை போற்றி பாடலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஒட்டார், இஸ்ரவேலை காக்கும் என் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். பல பக்கத்தில் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. பல பக்கத்தில் நிழல் அவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல், ஆத்துமாவை காக்கும் என் தேவன். என் தீங்கும் என்னை அணுகாமல், போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாருடைய முகத்திலையும் நல்ல ஒரு சந்தோஷம் தெரியுது. இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலம் நாம் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுவார். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு நேசிக்கப்பட்டவள். நாம் தேவனுக்கு
பிரியமானவர்கள். ஆண்டவர் நம்மீது எவ்வளவு அன்பாய் இருக்கிறார், நாம் அவரை எவ்வளவு அன்பு செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் நீ பாழான தேசம் எனப்படாமலும் நீ பியூலா என்றும் ஹெப்சிபா என்றும் அழைக்கப்படுவாய். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கை கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, இருதயத்தில் கை வச்சு சத்தமா, கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். சொல்லுங்க திரும்ப இருக்கா, கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவர் நம் மீது பிரியமாய் இருக்கிறபடினாலே தான் இந்த நாளிலே அவருடைய சமூகத்துக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நம் மீது எவ்வளவு பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் செவி கொடுத்து விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது அசைவாடுவார். வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் உங்கள் மீது நிச்சயமாய் அசைவாடுவார். அந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகள் எல்லாம் நேராகும், வெறுமையாக இருக்கிறவைகள் எல்லாம் வெறுமைகள் எல்லாம் மாறி போகும், இருள் எல்லாம் என்ன செய்யும்? விலகி போகும். எனவே கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. தேவன் தன்னுடைய வார்த்தையில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய வார்த்தையில் இருக்கிறார். வார்த்தை இல்லாமல் இயேசு இல்லை, இயேசு இல்லாமல் வார்த்தை இல்லை. தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பித்தான் என்ன செய்கிறார்? சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். எனவே இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அதை விசுவாசத்தோடு பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஒருவரும் வந்த வண்ணமாய் திரும்பி போகக்கூடாது. ஒரு புது சிருஷ்டியாக இந்த நாளிலே புதிய ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்றால் வாக்கு பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சபையின் நடுவே உலாவுகிற தேவன், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய சமூகத்தை தேடி ஓடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் உற்று நோக்கி கவனித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி பாருங்கள். பாருங்கள், இந்த நாளிலே இந்த வசனம் எவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் நம் மீது பிரியமாக இருக்கிறபடினாலே நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நம்ம 3 யோவான் 2வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் மீது பிரியம் வைத்திருக்கிறபடினால் தான் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல
உன்னுடைய ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தேவனை நேசித்து அன்பு செய்து உன் ஆத்துமா சந்தோஷமா இருக்கிறது போல உன் வாழ்வின் எல்லா பகுதியிலும் நீ எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதே தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மீது மனமகிழ்ச்சியா இருக்கிறார் என்ற அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, மணவாளன் மணவாட்டியின் மீது மகிழ்ச்சியா இருக்கிறது போல தேவன் உன் பேரிலே அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் தேவனாய கர்த்தர் அவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் உன்னை ரட்சிப்பார். உன்னை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். உன் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தேவன் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய அன்புக்கு ஆழம், அகலம், நீளம், எல்லை எதுவுமே கிடையாது. அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு என்று சொல்லி நம்மளால் என்ன செய்ய முடியாது? அளவிட முடியாது. அளவில்லாத அன்பு நம் மீது ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் தேவன் அதிகமாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? யாருமே நான் கைவிடப்பட்டவள், நான் தனிமையானவள், எனக்கு யாருமே இல்லை. ஹல்லேலூயா. நான் இந்த கஷ்டத்தில் தான் நான் போய் கொண்டு இருக்கணுமா? இதுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா? நான் வாழ்நாளெல்லாம் இப்படித்தான் நான் இருக்க வேண்டுமா என்று சொல்லி அநேக கேள்விக்குறிகள், அநேக கலக்கங்கள், கவலைகள் என்ன செய்கிறது? உள்ளத்தை வாட்டுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் தைரியமாயிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் அந்த பிரச்சனையின் மத்தியிலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் நம்மை அன்பு செய்கிற, நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்றென்றைக்கும் அவர் நல்லவராகவே நாம் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிப்போம். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சீயோனே, நீ விசாரிப்பற்ற சீயோன், என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? என்னை விசாரிக்க யாருமே இல்லை. தள்ளப்பட்டவர் போல, குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்டவர்கள் போல, உறவினர்கள் என்னை கண்டுகொள்வதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன்? உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் இருதயத்தின் காயங்களை எல்லாம் நான் ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு சகோதரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்க கணவனுக்கு உடம்புக்கு முடியலைன்னா நல்லா கவனிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவளுடைய கணவனும் இந்த சகோதரிக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலைன்னா அவர் என்ன சொல்வார்? உடனே நோய் பிடிச்சவளை கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க? எனக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, இவளுக்கு எப்போ பார்த்தாலும் உடம்புக்கு சரியில்லைன்னு தான் சொல்கிறான்னு சொல்லி திட்டுவாங்களாம். அதுக்காக பயந்து உடம்புக்கு சரியில்லைன்னா அவர்கிட்ட சொல்கிறதே இல்லையாம் பாருங்க. ஹல்லேலூயா. எப்போவாவது உடம்புக்கு முடியலன்னு சொன்னால் உடனே இந்த வார்த்தையை சொல்லி திட்டுவாராம். மருந்து மாத்திரைகள் கொடுக்கறதில்ல, எங்கேயும் ஆஸ்பத்திரி கூட்டி போகிறதில்ல, கவனிக்கிறதே இல்லை. இப்படி அநேக வீடுகளில், குடும்பங்களில் அன்பில்லாத கணவனின் நிமித்தம் வேதனைப்படுகிற சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் ஒன்று உண்டு. கணவனை விட, தாய் தகப்பனை விட, எல்லாரையும் விட நம்மை நேசிக்கிற ஒரு அன்பு தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த சகோதரி ஆண்டவரை அறிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாய் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு ஒரு முறை யூட்ரஸில் பிரச்சனை வந்து டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓவர் ப்ளீடிங் வந்தது நிமித்தம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்பொழுது அவருடைய கணவர் சொன்னார், இதுக்கு 1 லட்சத்துக்கு மேலே செலவழிக்கணும், என்னால் என்ன செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாது என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார்.
இப்போ இந்த சூழ்நிலையில் அந்த சகோதரி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்கள் அதிகமாய் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர்தான் என்னுடைய இருதயத்தின் காயத்தை ஆற்ற வேண்டும், என்னுடைய சரீரத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தை நீர்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஆண்டவரையே நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரை நேசிக்க, அன்பு செய்ய அவரையே உறுதியாய் பற்றி கொண்டார்கள். சில மாதங்கள் கழிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அவளுக்கு சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படியே 1 வருடம் ஆனது. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அவளுடைய கணவன் கேட்டாரா, நீ உடம்புக்கு சரியில்லை, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னார, அதுக்கு பிறகு நீ அதை பற்றி என்கிட்ட ஒன்றுமே சொல்லலைன்னு சொல்லி கேட்டாரான். அவள் சொன்னாலாம், ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஏசப்பாவா, அவர் எப்படி சுகம் கொடுப்பார், டாக்டர் இப்படி சொன்னாரே என்று சொல்லி அவர் கேட்டாராம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் வியாதியோடு வாழ்வது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. நம்முடைய சரீரத்தில் வியாதியை சுமந்து கொண்டு மருந்து மாத்திரைகளை சுமந்து கொண்டு அலைவது தேவனுக்கு பிரியமில்லை. அதை நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும், நாம் உள்ளத்தில் நினைச்சு ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து அவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். அவர் நிச்சயம் நமக்கு சுகம் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அநேகர் என்ன செய்கிற, ஒரு பலவீனம் வந்துட்டு, ஆமாம் இது இப்படி தான் இருக்கும், வாழ்நாள் ஃபுல்லாக என்ன செய்ய வேண்டிதான், மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதானு சொல்லி அந்த நோயை என்ன செய்கிறாங்க, அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த நோய் வந்திருக்கு, இந்த நோய் வந்தால் எல்லாரும் கடைசி வரைக்கும் என்ன தான் செய்வாங்க, மாத்திரை தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது எல்லாருக்கும் அப்படித்தான். அதனால் எனக்கும் அதே போல் தான், நான் என்ன தான் செய்யணும், கடைசி வரைக்கும் இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு சொல்லி அதை அப்படியே தனக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால தான் என்ன கிடைக்கல, விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை நம்முடைய சரீரத்துக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. நான் பலவீனத்தோடு வாழும்படி அழைக்கப்பட்டவள் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்கும்படியே வேண்டுகிறேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு பிரியமானவள் சுகமாய் வாழ வேண்டும், ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுக்கு பிரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சுகமாய் இருப்பது என் ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நான் சுகத்துடன் வாழ்வது என் ஆண்டவருக்கு பிரியம். எனவே எப்படி ஆகிலும் என் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொன்னவர், நம்முடைய பரிகாரியாய் நம்முடைய நோய்களை பாவங்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த நல்ல ஒரு அன்பு தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னுடைய நோய்களை எல்லாம் நான் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டேன், பிறகு நீ ஏன் அதை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நாம் அதை விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஒரு சாட்சி ஒன்று கேட்டேன். ஒரு பாஸ்டர்கிட்ட, அந்த பாஸ்டர்கிட்ட அவங்க சபையில் உள்ள ஒரு விசுவாசி, அவங்க வாய் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு சில வருடங்களாக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ டாக்டர் இது சீக்கிரம் சரியாகாது, அவங்க கொஞ்சம் வயசான அம்மா, அந்த சகோதரிகிட்ட நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த மருந்து மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களால சாப்பிட முடியாது, தண்ணீர் ஆகாரங்கள் ஜூஸ் இந்த மாதிரி தான் அவங்களால குடிக்க முடியும். இப்போ இப்படி இருக்கும்போது அவங்க உள்ளத்தில் ஒரு விசுவாசம் வந்துச்சு. அவங்க பாஸ்டர்கிட்ட போய் கேட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் எப்படியாவது என்ன செய்யணும், எனக்காக ஊக்கமாக ஜெபிக்கணும், என் தலையில் கை வச்சு எப்படியாவது ஆண்டவர் எனக்கு சுகம் தரணும்னு சொல்லி எனக்காக ஜெபிங்க என்று சொல்லி போய் கேட்டார்களாம். அப்பொழுது அந்த பாஸ்டர் சொன்னாரா, நான் உனக்காக இப்போ ஜெபிக்க மாட்டேன், உனக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன். அதாவது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டீச்சர் வீட்டு பாடம் கொடுக்கறது போல் உனக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன், அதை செஞ்சு முடிச்சுட்டு நீ என்ன செய்ய, வந்த பிறகு நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். அப்போ அது என்ன ஹோம் ஒர்க்கு செய்யணும்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க சொன்னார். வாசிக்கலாமா? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமீன். நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு
அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இந்த வசனத்தை என்ன செய்யணும்? 10,000 நேரம் எழுதணும்னு சொன்னாராம். 10,000 நேரமா? யோசித்து பாருங்க. இந்த முழு வசனத்தை எழுதாண்டாம், கடைசியில் உள்ள லைன் மாத்திரம், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். ஹல்லேலூயா. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படிங்கிற வார்த்தை நீ என்ன செய்யணும்? 10,000 முறை எழுதி முடிச்சுட்டு நீ என்கிட்ட வா, நான் என்ன செய்கிறேன், உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னாராம். அந்த சகோதரி உடனே அதை ஏற்றுக்கொண்டு ஒரு நோட்டும் பெண்ணும் வாங்கி அவர்கள் உட்கார்ந்து எழுத ஆரம்பித்தார்கள். அவங்க எழுதி முடிக்கிறதற்கு 1 வாரம் ஆனதான். வழக்கமாக அவங்களால என்ன செய்ய முடியாது, சத்தமாக பேச முடியாது, ரொம்ப மெதுவாக தான் பேசுவாங்க. பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அவங்க பேசுகிறது கேட்கும். அவங்க எழுதி முடிச்சுட்டு 1 வாரம் கழித்து ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக பாஸ்டர்னு சொல்லி அவ்வளவாய் சத்தம் போட்டுக்கொண்டு ஓடி வந்தார்களாம். இவருக்கு ஆச்சரியமாக இருந்ததா, இந்த சகோதரனுடைய சத்தமே வெளியே கேட்காதே, இவ்வளவு சத்தமாக இவ்வளோ கூப்பிட்டுட்டே வர்றாங்களே என்று சொல்லி, என்னம்மா என்னாச்சு என்று சொன்ன பொழுது, ஆண்டவர் எனக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்தார், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொன்னாலாம். எப்படி சுகமாச்சு, எப்படி என்று கேட்ட பொழுது, நான் இந்த ஆண்டவருடைய வசனத்தையே அதையே யோசித்து அதையே என் வாயினால் அறிக்கை செய்து அதையே நான் எழுதி கொண்டு இருந்ததுனால என்னுடைய உடம்புல இந்த ஒரு நோய் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குங்கிறத நான் என்ன செஞ்சிட்டேன், கம்ப்ளீட்டாக மறந்து போனேன். ஹல்லேலூயா. 1 வாரம் கழித்து எல்லாத்தையும் முடித்த பிறகு இனி பாஸ்டர்கிட்ட கொண்டு காட்டுவோன்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது, ஐயோ நமக்கு வாயில் புண்ணெல்லாம் காஞ்சி போச்சு, எல்லாம் சரியாக போச்சு, நான் சாப்பிட்டேன், எல்லாமே நல்லா திடப்பொருள் எல்லாம் சாப்பிட்றேன், எனக்கு ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமாக வந்து சொன்னார்களாம். கையில் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நம் மத்தியிலே இன்றும் உயிரோடு இருக்கிறார். நீதிமொழிகள் 4:22 என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் அது நமக்கு ஜீவனும் நம்முடைய உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாக இருக்குதான். என்னது ஆரோக்கியமாக இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. நம்முடைய உடலுக்கெல்லாம், நம்முடைய சரீரம் முழுவதும் நமக்கு சுகம் கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த ஆண்டவரை விசுவாசித்து எப்படியும் எனக்கு என்ன வேண்டும், இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். இந்த பலவீனத்தை என்னால் என்ன செய்ய முடியாது, சுமந்து கொண்டு வாழ்நாளெல்லாம் இருக்க முடியாது. ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையப்பா, நான் உமக்கு சாட்சியாக இருக்கணும். ஒவ்வொரு குடும்ப பெண்ணுக்கும் குடும்ப தலைவிக்கும் வீட்டில் எவ்வளவு வேலைகள் இருக்குது. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு போகும் வரைக்கும் அத்தனை வேலைகளையும் நான் செய்யணும், என் குடும்பத்துக்கு செய்யணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே எனக்கு நீர் சுகம் தந்தே ஆக வேண்டும். ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாய் சுகம் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நாம் விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவாய் ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை அது சாதாரணமானது அல்ல. நீ விசுவாசித்த அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த வார்த்தையின் ஜீவன் அது உங்களுடைய சரீரத்துக்குள்ளாக, எலும்புகளுக்குள்ளாக, மஜ்ஜைகளுக்குள்ளாக, நரம்புகளுக்குள்ளாக ஊடுருவி சென்று பரிபூரண சுகத்தை கொடுக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி பாருங்க. இந்த நாளிலே நீங்கள் ஏதாவது பலவீனத்தோடு இருந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா எனக்கும் சுகம் கொடுக்க நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். ஆண்டவர் வயது வித்தியாசம் பார்க்குறவர் அல்ல. வாழ்நாள் முழுவதும் நாம் சுகத்தோடு இருக்கணும். நோய்வாய்ப்பட்டு நோயினால் செத்து போனான்னு சொல்லி யாரும் என்ன செய்யக்கூடாது, நம்மளை குறித்து சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை நோயில் செத்து போனான்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சுகமாயிருந்து ஆரோக்கியமாயிருந்து கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நான் சுகமாய் உமக்கு சாட்சியாய் சந்தோஷமாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்படும் பொழுது, நீங்கள் விரும்பி கேட்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையில் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் மீது மிகவும் பிரியமாய் இருக்கிறார். நம் மீது மிகவும் அன்பாய் இருக்கிறார். ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் ஆண்டவர் நம்மை பார்த்து, ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் எப்படி அழைக்கிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, என் உத்தமியே. வேற என்னெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு? என் புறாவே. ஆண்டவர் அன்போடு நம்மை அழைக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் அப்படி அழைச்சிருக்கிறாரு நீங்க கேட்டு இருக்கீங்க?
ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை என் புறாவே, என் உத்தமியே, என் ரூபவதே என்று சொல்லி அழைக்கிற சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்க பிரியப்படுகிறார். கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது, அவருக்காக, அவருடைய அன்புக்காக நீங்கள் உண்மையாகவே ஏங்கும் பொழுது, ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை என் பிரியமே, என் ரூபவதியே என்று அழைப்பார். நம்ம உன்னத பாட்டில் பார்க்கிறோம் பாருங்க. உன்னத பாட்டு 4:7 சொல்லப்பட்டு இருக்கிறது, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் யார் மீது பிரியம் வைத்து அவர் அப்படி அழைக்கிறார். நான் ஆண்டவருடைய வார்த்தைக்காக அடிக்கடி நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் நடத்துறதுனால ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கணும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிப்பது வழக்கம். அவருடைய வார்த்தைக்காக காத்திருப்பேன், என்ன வார்த்தை எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி. அப்படியே அந்த வார்த்தை கிடைக்கத்தட்டு என்னுடைய உள்ளமெல்லாம் அந்த வார்த்தைக்காகவே இயங்கி கொண்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் 2 முறை ஆண்டவர் என்னை பார்த்து அதிகாலையிலே என் பிரியமே, என் ரூபவதியே என்று அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கிடைத்தவுடனே என்ன ஒரு சந்தோஷம்! ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய மணவாட்டியாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்தும நேசர். அவர் நம்முடைய மணவாளனாய் இருக்கிறார். மணவாளன் மணவாட்டியின் மீது பிரியமாக இருப்பது போல, சந்தோஷமாக இருப்பது போல நம் பேரில் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அந்த சந்தோஷம்தான், அந்த நேசம், அந்த தேவனுடைய அன்பு தான் நம்மை வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நம் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு தான் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. அவர் நம்முடைய அன்புக்காக இயங்குகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அளவில்லாமல் அன்பு செய்கிறார். நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் நம்மை சாட்சியாய் நிறுத்துகிறார். நம்ம சொல்கிறோம், எவ்வளவோ சாட்சிகள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சாட்சி உண்டு. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன், ஆண்டவரிடத்தில் கேட்டேன், உபவாசம் பண்ணினேன், எவ்வளவோ நான் போராடி ஜெபித்து நான் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நம்ம சாட்சி சொல்கிறோம். ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் அதே வேளையிலே தேவன் நம்முடைய அன்புக்காக இயங்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை தேட வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். ஆண்டவரை தேடக்கூடாதபடிக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் கர்த்தருக்கும் நமக்கும் இடையிலே பிரிவினை உண்டு பண்ணும்படியாக போராடி கொண்டு இருக்கிறது. அதுவும் இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் கையில் செல்ஃபோன் இருக்குது, உலகமே கையில் இருக்குது. 24 மணி நேரமும் எப்பொழுதும் அதையே பார்த்து கொண்டு தன்னுடைய கவனம் முழுவதையும் என்ன செய்யுது, அந்த செல்ஃபோன் அந்த முழு கவனத்தையும் அது ஈர்த்து கொள்கிறது. கர்த்தரை நினைத்து பார்ப்பதற்கோ அவரை தேடுவதற்கோ நேரம் இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறீர்களா வாலிப பிள்ளைகள்? உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அந்த வாலிப பிரயாயத்தில் நீ கர்த்தரை நினைக்கும் பொழுது, அவர் மீது அன்பு வைத்து அவரை தேடும் பொழுது, அந்த அன்பு வாழ்நாள் எல்லாம் உன் கூடவே வரும். ஹல்லேலூயா. அந்த அன்பு ஒருபோதும் உன்னை வெட்கப்பட்டு போக விடாது. ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆண்டவரை அன்பு செய்கிறீங்களா? நாங்களும் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஹாஸ்டலில் தங்கியிருந்து படித்தேன். இப்போது மத்தியான வேளையில் எல்லாரும் லஞ்சு சாப்பிட்டுட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க லீவ் நாட்கள் எல்லாம். நான் யாருக்கும் தெரியாமல் பாத்ரூமில் போய் முழங்கால நின்று 2 கரத்தையும் விரித்து அந்த கை வலிக்கத்தட்டும், இயேசு எனக்காக சிலுவையிலே எவ்வளவாய் சிலுவையிலே தொங்கினார். என் ஆண்டவர் 6 மணி நேரம் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவையிலே தொங்கினாரே, எனக்காக அவர் பட்ட வேதனைகள் எவ்வளவு என்று சொல்லி அதை நினைத்து என் கைகளை விரித்து அப்படியே முழங்கால் நின்று கொண்டு கண்களை மூடி சிலுவையிலே அறையுண்டு தொங்கிக் கொண்டு இருக்கிற இயேசுவை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே நிற்பேன். ஹல்லேலூயா. யாருக்குமே அது தெரியாது. இது நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஆண்டவரை அப்படியா என்னுடைய உள்ளத்திலே அவரை தேட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை. கொஞ்ச நேரம் உட்காந்து நல்லா ஜபிச்சுட்டு அப்படியே அங்கே தண்ணி மேலெல்லாம் வேர்த்து தண்ணியாக ஊற்றும், கையெல்லாம் வலித்து டயர்டான பிறகு திரும்ப எந்திரிச்சு நான் ரூமுக்கு வந்துடுவேன். இப்படியாக ஒவ்வொரு நாளும் லீவு நாள் சனி ஞாயிறு லீவு நாள் இருக்கும்போது போய் ஜெபிப்பது வழக்கம். இன்னுமா நேரம் கிடைக்கும்போது ஆலயத்தில் போய் யாருக்கும் தெரியாமல் ஒரு தூண் உரமாக உட்காந்து அப்படியே ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டே அமைதியாக உட்கார்ந்துருப்பேன். ஆண்டவர் மீது உள்ள ஒரு அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய அன்புக்காக அவர் இயங்குகிறார். நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
நம்ம ஆண்டவர் எனக்கு அது தரணும், இது தரணும், எனக்கு அது வேணும், இது வேணும், ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, கர்த்தர் என்னை மறந்தாரோ என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு கஷ்டம் வந்த உடனே, ஒரு போராட்டம் வந்த உடனே, நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்காமல் இருந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அப்படி நினைக்கிறோம். பாருங்க, வேதம் என்ன சொல்கிறது? ஏசாயா 49:14 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது. ஆமீன், ஹல்லேலூயா. சீயோன்னா யாரு? நாம் தான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். சீயோனோ என்ன சொல்லுகிறாளா? ஐயோ, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படியே அவள் மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பெற்றவள் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் மதில்கள் எப்போதும் என் கண் முன்பாகவே இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் எப்பொழுதும் அவர் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். 24 மணி நேரமும் கர்த்தருடைய கண்கள் நம்மீது வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒருபோதும் அவர் தம்முடைய கண்களை நம்மை விட்டு எடுப்பதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர், நாம் உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், போகும்போதும், வரும்பொழுதும் எப்பொழுதும் அவர் நம் கூடவே இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். யார் விசாரிக்காட்டாலும் நம்மை விசாரிக்கக்கூடிய ஒரு அன்பு தகப்பன் நமக்கு உண்டு. காலைதோறும் அவர் நம்மை தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. கற்றுக்கொள்ளுகிறவர்கள் காது கொடுத்து கவனித்து கேட்கும்படியாக அவருடைய சத்தத்தை கவனித்து கேட்கும்படி நம்முடைய செவியை அவர் திறக்கிறார். நிமிடந்தோறும் அவர் நம்மை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நேரமும் அடிக்கடி வேதம் சொல்லுது, அடிக்கடி அவருடைய திராட்சை தோட்டத்திலே நாட்டப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அவர் அடிக்கடி நம்மை விசாரித்து தண்ணீர் பாய்ச்சி அதை வேலி அடைத்து பாதுகாத்து பராமரித்து கொண்டு வருகிறாராம். எவ்வளவு அன்பு தேவன் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அவரை நேசிக்கிறவர்களை, அவரை அன்பு செய்கிறவர்களை அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். தன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எவ்வளவாய் அவரை நேசிக்கிறோமோ அவ்வளவாய் தேவன் நம் மீது அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அதிகமாய் நேசிக்கும் பொழுது, அதிகமாய் தேடும் பொழுது இன்னும் அவருடைய சத்தத்தை நாம் தெளிவாய் கேட்க முடியும். அவருடைய பிரசன்னத்தை நாம் அதிகமாய் உணர முடியும். தேவன் அதிலே பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் என் ரூபவதியை, என் பிரியமே என்று அழைப்பது நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வெளித்தோற்றத்தை வச்சு என்ன செய்கிறது இல்லை, நம்மை அழைப்பதில்லை. இந்த உலகமானது யார் மேலே அன்பு செலுத்துது? நல்ல அழகாக இருந்தா, நல்ல கலராக இருந்தா, நல்லா படிச்சிருக்கணும், நல்ல அந்தஸ்தோடு இருக்கணும், பார்க்குறதுக்கே அவங்க ஒரு அந்தஸ்து தோற்றத்தை பார்த்து என்ன செய்வாங்க, அவங்ககிட்ட நல்லா சிரித்து பேசுவாங்க. ஹல்லேலூயா. அவங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதுதான் உலகத்தின் அன்பு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறது இல்லை, அவர் வெளித்தோற்றத்தை பார்த்து அவர் அன்பு கூறுகிறவர் அல்ல. அவர் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். 1 சாமுவேல் 16:7 நம்ம வாசிக்கிறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். இருதயத்தின் பரிசுத்தம், இருதயத்தின் அழகு, உங்கள் இருதயத்தில் உள்ள அன்பு, அவர் இருதயத்தை மாத்திரமே பார்த்து பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் என்ன தோற்றத்தில் இருக்கிறீங்க, என்ன ட்ரெஸ் போட்டுறீங்க, என்ன எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அதையெல்லாம் அவர் ஒரு பொருட்டாய் எண்ணுவதே இல்லை. அவருக்கு முழுவதும் தேவை நம்முடைய ஆத்துமா தான். ஏனென்றால் அவர் நம்முடைய ஆத்தும நேசர். ஹல்லேலூயா. இன்னுமாய் நீதிமொழிகளோட கூட நம்ம பார்க்கிறோம். 31 நீதிமொழிகள் 31:30 என்ன சொல்லுது? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மத்திலே இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு அவர் பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுது நம்மை பார்த்து என் பிரியமே, என் ரூபவதியே என்று நம்மை அழைப்பார். ஆண்டவர் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு
பரிசுத்தமாக்கப்படும் பொழுது தேவன் நம்மை பார்த்து என் பிரியமே என்று அழைக்கிறவராய் இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம் எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அங்கே ஒரு ராஜாத்தியை தேர்ந்தெடுக்கும்படியாக 12 மாதங்கள் அவளுக்கு தன்னை சுத்திகரிக்கும்படியாக 12 மாதங்கள் தேவைப்படுகிறது. ஒரு வருஷம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண், இளம் பெண் என்ன செய்யணும்? தன்னை சுத்திகரிக்கணுமா. ஒரு வருஷம் கழித்த பிறகுதான், தன்னை முழுவதும் சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் அவள் ராஜாவினிடத்திலே போக வேண்டும். அதன் பிறகு அந்த ராஜா அவள் மீது பிரியம் வைத்து, யார் மீது பிரியம் வைத்து அவர்களை பெயர் சொல்லி அழைக்கும் போதுதான் திரும்ப அவள் என்ன செய்கிறாள்? அந்த ராஜாத்திக்குரிய தகுதியை அவள் உடையவளாய் மாறுகிறாள். அல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சுத்திகரிக்கப்பட தான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தம், பூரண அழகு, உள்ளான அழகு நம்முடைய இருதயத்தில் வரும்போது தான் ஆண்டவர் நம்மை பார்த்து, நீ பூரண அழகுள்ளவள், பூரண ரூபதி, உன்னிடத்திலே பழுது ஒன்றும் இல்லை, நீ என் உத்தமி என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒவ்வொருவரும் மணவாட்டிகளாக இருக்கிறோம். சபையின் மணவாட்டிகளாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:11 அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நீங்கள் கழுவப்பட்டீர்கள், அதன் பிறகு பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்ட நீங்கள் நீதிமான்கள் ஆனீர்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தன்னுடைய பரிசுத்த ஆவியினாலே சுத்திகரித்து நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக தேவனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாக, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாய் நாம் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை முழுவதுமாய் அவை சுத்திகரிக்கும்படியாகவே ஜீவனுள்ள கிருபாதார பலியாக தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. மணவாட்டி சபையை தனக்கு மணவாட்டியாய் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். மகா பரிசுத்தம் உள்ள தேவனோடு உறவாடுவது, அவரோடு இணைந்திருப்பது, அவருக்கு ஏற்ற மணவாட்டியாய் இருப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் இந்த மகள், இவள் எப்படியாவது என்னுடைய மணவாட்டியாய் இருக்க வேண்டும், இவள் எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும், இந்த ஆத்துமா எனக்கு சொந்தம் என்று சொல்லி இந்த ஆத்துமாவை பிசாசின் கையிலிருந்து மீட்டு ரட்சித்து தன்னுடைய மணவாட்டியாய் மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பு தேவன் என்று சொல்லி பாருங்க. பொல்லாத பிசாசானவன் என்ன செய்கிறான்? ஒரு பக்கம் நம்முடைய ஆத்துமாவை அவன் ஆட்கொள்ள விரும்புகிறான். அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பிசாசானவன் வஞ்சித்து வைத்திருக்கிறான். அவன் என்ன சொல்றான்? இவள் எனக்கு சொந்தம், இவள் என்னுடைய மணவாட்டி. பிசாசுக்கு ஆசை என்னது? எல்லாரையும் தன்னுடைய மணவாட்டியாய் தனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அவன் எதுவுமே செய்யாம அழிக்கிறவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் தோற்று போனவன், தோற்கடிக்கப்பட்டவன். அவன் என்ன செய்கிறான்? முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். எப்படியாவது இவளை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளலாமா, இவளை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியுமா என்று சொல்லி உலகத்தின் அசுத்தங்களை, அருவருப்புகளை காண்பித்து தனக்கு சொந்தமாக்கி கொண்டு இருக்கிறான். அநேக வாலிப பிள்ளைகள் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கூட சாத்தானுக்கு அடிமைகளாக இருப்பது மிகவும் வேதனைக்குரிய காரியம். ஆனால் நம்முடைய ஆத்துமா யாருக்கு சொந்தம்? நம்முடைய ஆத்தும நேசர் இயேசுவுக்கே சொந்தம். நம்முடைய ஆத்துமா ரொம்ப இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நேசிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஒன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? நாம் அனுமதிக்கவே கூடாது. பாருங்க, தேவன் நம்மோடு இருக்கும்போது அவர் நம்மை எச்சரிப்பார். இந்த இடம் உனக்கு சரியானது அல்ல, இதை விட்டு போ. இந்த நண்பர்கள் உனக்கு சரியானவர்கள் அல்ல, அவர்களை விட்டு விலகு. இந்த வீட்டிற்கு போகாத, இவங்களோட பேசாத, இதெல்லாம் என்னென்ன காரியமெல்லாம் நம்முடைய இருதயத்தை தேவனிடத்தில் இருந்து பிரிக்கும்படியாய் வகை தேடுதோ
அதை கர்த்தருடைய ஆவியானவர் நன்கு அறிந்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, அவருக்கு சொந்தமாக இருக்கிறபடினாலே, இன்னொருவர் நம்மை தொடுவதை, நம்முடைய ஆத்துமாவை தொடுவதை தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் இடம் கொடுக்காம சாத்தான் ஒரு நாள் உங்களை என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. பாருங்க. ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலுள்ள அந்த உறவில் என்ன செய்யக்கூடாது, ஒரு விரிசலும் வரக்கூடாது. எபேசியர் 5:26-27 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இயேசு கிறிஸ்து சபையின் மீது அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாக அதை தம்முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். மகிமையான சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கரையற்றதும் திரையற்றதும் மாசற்றதுமாக நாம் இருக்கும்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை தேட தேட நாம் ஜெபிக்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்க ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை அப்படியே மாற்றிக்கொண்டே வருவார், நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே வருவார். பரிசுத்தத்திற்கு ஒரு எல்லை கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீ பரிசுத்தமாகி கொண்டே இருக்கணும். உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அவ்வளோதான். இனி எனக்கு வயசாயிட்டு இனி என்ன எண்ணி சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆபிரகாம் எத்தனை வயதில் பாருங்க, 100 வயதில் குழந்தை பிறந்த ஈசாக் பிறந்த பிறகு திரும்பவும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து என்ன செய்கிறான், பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறான். 99 வயசில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து சொன்னார், நீ எனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்துரு என்று சொல்லி. அந்த 99 வயசில் என்ன உத்தமம் என்று சொல்லி நினைப்போம். ஹல்லேலூயா. மனுஷனுடைய சரீரம் அது வயதாக அது பலவீனப்பட்டு போகிறது. ஆனால் அந்த ஆத்துமாவுக்கு என்ன கிடையாது, அதுக்கு வயசு மூப்பு கிடையாது. எப்பொழுதும் இந்த ஆத்துமா இளமை துடிப்போடு அது இளமையாகவே இருக்கிறது. உங்களுடைய உள்ளான மனுஷனை நீங்கள் நோக்கி பாருங்கள், அதற்கு வயசே கிடையாது. எப்பொழுதும் அது இளமை துடிப்புடன் சுறுசுறுப்பாக இயங்கும்படியாக துடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறோம், நம்முடைய ஆத்துமாவை அப்படியே மட்டுப்படுத்தி அதை வயசானது போல் நோய்வாய்ப்பட்டது போல் நம்முடைய ஆத்துமாவை நம்ம தான் என்ன செய்கிறோம், மாற்றி போட்டு நம்முடைய உள்ளான மனுஷனை பலவீனப்படுத்துகிறது நம்முடைய மாம்சம்தான். ஹல்லேலூயா. எனவே நாம் கரைதிரையற்றவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்த மணவாட்டியாய் நிற்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். சங்கீதம் 45:10-11 வசனத்தை வாசிக்கலாம். குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். ஆமீன். ஹல்லேலூயா. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, குமாரத்திகளுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு அழகாக சொல்லு. உன்னுடைய தகப்பன் வீட்டையும் என்ன செய்யணும், உன் ஜனத்தையும் மறந்து விடு. அப்படி என்றால் நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க, நம்முடைய சிந்தைகள் எல்லாமே தேவனை பற்றி தான் இருக்க வேண்டும். உலக ஜனத்தை இதுவரைக்கும் உலகத்திலே நம்ம பாவத்திற்குள்ளாக்கின நம்மோடு இருந்த நமக்கு அதுவும் வேணும் உலகமும் வேணும் ஆண்டவரும் வேணும்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. 2 மனுஷனுக்கு என்ன செய்ய முடியாது, நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றில் அதை விடணும் அல்லது இதை விடணும். புதிதாய் ஒரு திருமணமான தம்பதிகள் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு போயிருக்கிற பெண் அங்கே போய் உட்கார்ந்து கணவன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் தன்னுடைய தகப்பன் வீட்டை பற்றியோ தன்னுடைய உறவினர்களை குறித்தோ அவள் பெருமையாக பேசிக்கொண்டே இருப்பாளானால் அங்கே அந்த கணவன் வீட்டாருக்கும் அந்த கணவனுக்கும் எவ்வளவு எரிச்சல் உண்டாகும்னு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்படி எங்கள் மாமா அப்படி பேசுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெருமையை பேசி அதன் நிமித்தமே குடும்பத்தில் சண்டை, கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை. ஹல்லேலூயா.
ஆனால் நீ எதற்காக நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய்? உன் கணவனுக்கு பிரியமாக இருந்து உன் கணவனை பிரியப்படுத்தும்படியாகவே தேவன் உனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுத்திருக்கிறார், மணவாளனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை பிரியப்படுத்தி அவரை சந்தோஷப்படுத்தும்படியாகவே நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், அநேக பிள்ளைகள் என்ன செய்ய முடியதில்லை. புதிதாக திருமணமாகிற பிள்ளைகள் அநேக பேர் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் தான் நிற்கிறாங்க. ஒரு கணவனும் மனைவியும் கவுன்சிலிங்காக எங்களிடத்தில் வந்தார்கள். அந்த சகோதரி அவள் ரட்சிக்கப்பட்டிருந்தாள். ஆனால் அவருடைய கணவன் ரட்சிக்கப்படலை. பெற்றோர் பார்த்து இவனை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைத்தார்கள். கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறந்தது. 2 பேருக்குள்ளும் எப்பவும் ஒரே சண்டை. நீ டைவர்ஸ் பண்ணணும், இனிமேல் இவரோட என்னால் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. நான் தெரியாமல் போய் ரட்சிக்கப்படாத கணவனை நான் திருமணம் பண்ணிட்டேனே என்று சொல்லி மிகவும் வேதனைப்பட்டாள். அது கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதை குறித்து என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. ஹல்லேலூயா. கல்யாணம் முடிந்த பிறகு அந்த கணவனோடு இருந்து அந்த கணவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி பொறுமையாக இருந்து பாடுகளை சகித்து நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். தேவனை அறியாமல் ஒரு காரியமும் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடக்காது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சகோதரி சொன்னா, நான் என்னால் இனி என்ன செய்ய முடியாது, இவரோட வாழவே முடியாது. அவர் இன்னும் என்ன செய்கிறாரு, விக்கிரகங்களை வழிபட்டுக்கிட்டு விக்கிரகத்தின் பின்னாடியே தான் அவர் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் ஆண்டவர்கிட்டலாம் இயேசுவை பற்றி சொன்னாலே அவருக்கு பிடிக்காது. என்னை ஜெபத்துக்கு கூட சர்ச்சுக்கு போக விட மாட்டார், எதுவுமே செய்ய மாட்டார். அவரிடத்துல பெரிய பிசாசு ஒன்று என்ன செய்து இருந்து அவர் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். அவ்வளவு வெறுப்பும் கசப்புமாக நின்று கொண்டால் நான் இந்த பிள்ளையை வச்சு எப்படி என்ன செஞ்சிருவேன், பிழைத்துக் கொள்வேன் என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்து அனுப்பினோம். அதன் பிறகு ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் அவரிடத்துல ஃபோன் பண்ணி சொன்னேன், பிசாசு உன் கணவன்கிட்ட இல்லை, உன்கிட்ட தான் என்ன இருக்குது, பிசாசு இருக்குது. அல்லேலூயா. அநேகர் என்ன இருக்க, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட தான் பிசாசு இருக்குது, அவங்க தான் சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் பிசாசு யார்கிட்ட இருந்து வஞ்சிக்கிறான் தெரியுமா? ஆண்டவரை அறியாதவர்கள்ட்ட இருந்து அவன் என்ன செய்கிறது இல்லை, ஒன்றும் செய்கிறது இல்லை. கர்த்தரை அறிந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களிடத்துல தான் பிசாசு கிரியை செய்வான் அதிகமாக. ஆண்டவருடைய பிரியமில்லாததை செய்யும்படி அவன் தான் தூண்டுகிறான். இதை அநேகர் என்ன செய்கிறாங்க, அறியாமல் இருக்கிறார்கள். நான் சொன்னேன், உன் கணவன்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கும்படியாக பிசாசானவன் போராடி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. எனவே நீ தான் ஜாக்கிரதையாக இருந்து அவரை நேசித்து அன்பு செய்து நீ அவரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். அந்த வார்த்தை கேட்டவுடன் அப்படியா ஆண்டவர் பேசினார், அவங்ககிட்ட உணர்த்தினாரா அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய தாக்கம் வந்தது. அதன் பிறகு அவள் அந்த டைவர்ஸுங்கிறத இதையே கைவிட்டு விட்டு அவள் முழு உள்ளத்தோடு தன்னுடைய கணவனை அன்பு செய்ய ஆரம்பித்தாள். பாருங்க, நாட்கள் போக போக அந்த கணவன் ரட்சிக்கப்பட்டு அவர் ஆண்டவரிடத்திலே வந்தார். அதன் பிறகு 2வது ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறாங்க. கையில் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறது, சுகமா இருக்கணும், ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்துடக்கூடாது, யாரும் ஒரு வார்த்தை கூட நம்மளை சொல்லிடக்கூடாது. பாருங்க, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். கர்த்தருக்கு பிரியமானவள் எங்கே இருக்கிறாள்? முட்களின் மத்தியிலே இருக்கிறாள். முட்களின் மத்தியிலே லீலி புஷ்பத்தை போல கர்த்தருக்கு பிரியமானவர்கள் முட்களின் மத்தியிலும் சிங்கங்களின் மத்தியிலும் தேள்களின் மத்தியிலும் ஓநாய்களின் மத்தியிலும் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களை ஆண்டவர் வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எப்படி அந்த முட்கள் எப்படியாவது அந்த லீலி புஷ்பத்தை குத்தி கிழித்து விட வேண்டும் என்று சொல்லி சுற்றிலுமாய் அந்த முட்கள் வளர்ந்து பெருகும் பொழுது ஒரு நாள் வரும், கர்த்தர் என்ன செய்வார், அந்த முட்களை வெட்டி அக்கினியிலே போட்டு சுட்டெரிப்பார். ஹல்லேலூயா. அந்த முட்கள் குத்தும்போது அந்த லீலி புஷ்பத்தினுடைய வாசம் என்ன செய்யும், அந்த பகுதி முழுவதும் மனம் வீசும். ஒவ்வொரு பெண்ணையும் ஆண்டவர் உடைத்து உருவாக்கி அதன் பிறகே அவர் உயர்த்துகிறார். உடனே உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வு வராது. நீங்கள் நினைச்ச ஆசீர்வாதங்கள் உடனே உங்களுக்கு கிடைக்காது. அதற்கு தகுதி உள்ளவர்களாய்
கர்த்தர் உங்களை உருவாக்கி உருவாக்கி மாற்றிக்கொண்டே வருவார். அதான் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று அழைக்கப்படுவான். ஹல்லேலூயா. அந்த சோதனையை சகித்த பிறகு யோபு சொன்னது போல நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அப்படி ஒரு சுத்த பொன்னாக நம்மை மாற்றும்படியாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல அவரவருக்கு ஏற்றாற் போல தேவன் பாடுகளை கஷ்டங்களை அவர் அனுமதிக்கிறார். தகப்பன் சிட்சிக்காத பிள்ளை உண்டோ? தகப்பன் சிட்சிக்காத பிள்ளை வேசியின் பிள்ளையாய் மாறி போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தகப்பன் யாரை தேவன் தகப்பன் தன் பிள்ளையை அன்பு செய்கிறது போல அவர் யாரை அன்பு செய்கிறாரோ அவர்களை சிட்சித்து அவர் கண்டித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். எனவே கஷ்டங்கள் வந்தவுடனே ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டாரோ, ஏன் எனக்கு இப்படி கஷ்டம், என்னை சுற்றி இருக்கிறவங்க மற்றவங்கெல்லாம் ரசிக்க ஆண்டவர் அறியாத ஜனங்களெல்லாம் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? ஹல்லேலூயா. அப்படி நீ சொல்லாதுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஒவ்வொரு நாளும் இயேசு என்ன சொன்னார்? அன்றாடும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுகிறவனே எனக்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் நமக்கு சிலுவை உண்டு, துன்பங்கள் உண்டு. அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவன் எவனோ, நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த விசுவாச போராட்டத்திலே இயேசுவை பின்பற்றி ஓடுகிற அந்த பொறுமையான ஓட்டத்தை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பின்னே பொறுமையாய் ஓடும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் பொறுமையாய் இருக்கும் பொழுது, அந்த பாடுகளின் மத்தியில் அதை சகித்து நீங்கள் நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து அவர் அழகாக பேசுவார். பிரச்சனை நேரங்கள், போராட்ட நேரங்களில் நீங்கள் முறுமுறுக்காதபடிக்கு அந்த கஷ்ட நேரத்தில் ஆண்டவருடைய முகத்தை தேடுங்க. அந்த கஷ்ட நேரத்தில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. அவரிடத்திலே தனிமையாய் உட்கார்ந்து அவரோடு பேச ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களை பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார். அந்த வார்த்தை தான் என்ன செய்யுது? அந்த துன்ப நேரத்தில் நிற்பதற்கு நமக்கு பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. போராட்டமான ஒரு சூழ்நிலையிலும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அது என்ன செய்யும்? நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. சீடர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு அவங்க பயந்து போய் ஒரு அறைக்குள்ளே போய் கதவை பூட்டி கொண்டு, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது, இந்த இயேசுவை நம்பி இருந்தோம், இயேசுவை என்ன செஞ்சிட்டாங்க? சிலுவையில் அறைந்து கொன்று அவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள். இனி நம்மளே என்ன செய்ய போகிறாங்க? ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சு கொல்ல போகிறாங்க. அடுத்தது இனி நம்ம தான் யூதர்களுடைய லெக்கு என்று சொல்லி பயந்து போய் ஒளிந்து என்ன செஞ்சாங்க? கதவை பூட்டி கொண்டு உள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப அவங்ககிட்ட சொன்னார். ஆனால் அதெல்லாம் அவங்க என்ன செய்யலை, அதெல்லாம் அவங்க நினைக்கவே இல்லை பாருங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் முன்பாக பூட்டின் அறைக்குள்ளே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே, இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே அவர்களுடைய உள்ளமெல்லாம் சந்தோஷத்தாலும் ஆச்சரியத்தாலும் நிரம்பியது. என் இயேசு சாகவில்லை, அவர் மரிக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் தைரியமாய் கர்த்தருக்காக எழும்பி எங்கும் சென்று இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை அவர் வெட்கப்பட்டு போவதே இல்லை. வெட்கப்பட்டு போக அவர் என்ன செய்ய மாட்டார்? ஒருபோதும் விடமாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஒரு முறை பலவிதமான ஒரு பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை, சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை எங்கள் குடும்பத்தில் வந்தது. யாரிடமும் சொல்லவும் முடியாது, நினைத்து பார்க்க முடியாத ஒரு பிரச்சனை. இதை யாரிடத்தில் சொல்வது? அதிகாலமே நாங்கள் குடும்பமாக எழுந்து உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி நாங்கள் வழக்கம் போல காலையில் எழுந்து குடும்ப ஜெபம் செய்து கொண்டு இருந்தோம். நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையிலே, கண்களை மூடி ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிற வேளையிலே, அந்த வேளையிலே ஆண்டவர் ஒரு பேப்பரில் சமாதானம் என்று எழுதி அந்த பேப்பரை என்னுடைய மடியிலே ஒருவர் வைக்கிறதை நான் பார்த்தேன். சமாதானம் என்கிற அந்த வார்த்தையை பார்த்த உடனே என்னுடைய உள்ளத்திற்குள்ளே மிகப்பெரிய ஒரு சமாதானம் வந்துவிட்டது. இந்த பிரச்சனை இது எம்மாத்திரம்,
என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். உடனே சொன்ன ஆண்டவர் நம் கூட இருக்கிறார். இந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை, இந்த பிரச்சனை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை, நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்படியே அந்த பிரச்சனையை மேற்கொள்ள தேவன் எங்களுக்கு பலன் கொடுத்தார். ஆண்டவர் ஒருபோதும் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் தள்ளாட விடமாட்டார். பாருங்க, வேதம் சொல்கிறது, என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது இதோ அவருடைய கரங்கள் என்னை தாங்கி பிடிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார். நாம் அவரை நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அன்புக்காக அவர் இயங்குகிறார். நீங்கள் ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்துக்கு போகும்போதெல்லாம், ஜெபிக்கும்படியாக அவருடைய பாதத்துக்கு போகும்போதெல்லாம் அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உண்மையா இவள் உள்ள அன்போடு என்னை நேசிக்கிறாளா? அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே பார்க்கிறார். நம்முடைய கேள்விகளுக்கு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பது அவருக்கு மிகவும் எளிதான காரியம், மிகவும் லேசான காரியம். நமக்கு மலை போல தெரிகிற பிரச்சனைக்கு அவர் எளிதாக, லேசாக அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த பெரிய பிரச்சனையே பெரிய பாறாங்கல்லை தூக்கி தலையில் வச்சிருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அதையே நம்ம யோசித்துக்கிட்டு சிந்தித்து கொண்டு இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியல? சமாதானத்தோடு வாழ முடியல. ஆண்டவரிடத்தில் போய் ஜெபிக்கிறோம், ஆனால் திரும்பவும் என்ன செய்கிறோம்? ஜெபிச்சு முடித்து வெளியே வந்த உடனே திரும்பவும் அதே பாறை சுமையை என்ன செய்கிறோம்? தலையில் தூக்கி வச்சிடுறோம். திரும்பவும் என்ன சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிச்சோமோ அதை திரும்பவுமா நம்முடைய உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு அதை குறித்தே கவலைப்பட்டுக்கிட்டு, யோசித்துக்கிட்டு, பிள்ளைகளை குறித்து, குடும்பங்களை குறித்தோ, கணவனை குறித்தோ, இன்னும் அநேக காரியங்களை குறித்து நம்முடைய பலவீனங்களையே நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். பாருங்க, அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் பிசாசோட தந்திரம். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு திரும்ப திரும்ப பிசாசானவன் நம்முடைய தோல்விகளையும், நம்முடைய கஷ்டங்களையும், நம்முடைய சூழ்நிலையும் நமக்கு காண்பித்து காண்பித்து நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் எங்கேயாவது வேதத்தில் நீ கவலைப்பட்டு அழுதுகிட்டு சொல்லியிருக்கிறாரா? ஒரு இடத்துலையும் சொல்லலை. பாருங்க, நீ கவலைப்படாத கவலைப்படாத கவலைப்படாதுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நான் கவலைப்படுவேன் சொல்லி எப்பவும் அழுமூஞ்சியாட்டே அப்படியே முன்னி உட்கார்ந்துருக்கிறோம். யாராவது என்னமா பிரச்சனை கேட்டால் அவ்வளவு பிரச்சனையை என்ன செய்கிறோம்? சொல்லி தீர்த்து கொண்டு இருக்கிறோம். இது பிசாசுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலும் எப்படி நீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள்கிட்ட கேட்கணும். அப்படி உங்களுடைய முகம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், சந்தோஷமாக இருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்க. திரும்ப திரும்ப சந்தோஷமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுடைய முகம் எப்பொழுதும் சந்தோஷமாய் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ கவலைப்படுறதுனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கவலைப்படுறதுனால உன் வளத்தில் ஒரு முளை என்ன செய்ய முடியாது? உன்னால் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. உன்னுடைய முடியை கற்பாக்கவோ வெள்ளையாக்கவோ உன்னால் என்ன செய்ய முடியாது? அது முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா டை அடித்து என்ன செஞ்சிடலாம்? அந்த வெள்ளை முடியை மறைச்சிடலாமே தவிர அதை கருப்பாய் மாற்ற உன்னால் முடியவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, தன்னுடைய களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனாலும் தேவன் ஒவ்வொரு நாளும் அவைகளுக்கு உணவு கொடுக்கிறார். காட்டு புஷ்பங்கள் எப்படி மலர்ந்திருக்கிறது என்று சொல்லி நோக்கி பாருங்கள். அதுக்கு யார் தண்ணி ஊற்றுறா? யார் அதை பராமரிக்கிறா? ஆனால் அவைகள் எவ்வளவு அழகழகாக கலர் கலராக பூத்து கொலுங்குது. டூர் போகிறோம், சுற்றுலா போய் அந்த இயற்கை காட்சிகளையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய படைப்பு எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த காட்டு புஷ்பங்களை விட நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள், நீங்கள் எவ்வளவோ மேலானவர்கள். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு ஒப்பான இந்த காட்டு புல்லுக்கு, காட்டு புஷ்பத்துக்கு தேவன் இவ்வளவாய் உடுத்துவித்து சந்தோஷப்படுவார் என்றார். உங்களுக்கு அவர் எவ்வளவாய் செய்ய மாட்டார்? தன்னுடைய கரத்தினாலே ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்து தன்னுடைய சுவாசத்தை உங்களுக்குள்ளாக ஊதி ஒவ்வொரு நாளும் உங்களை இரவும் பகலும் பாதுகாத்து கொண்டு வருகிற அன்பு தேவன். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கையில் கட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது அசைவாடி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு வார்த்தை கொடுத்து, யாருக்கும் எந்த மார்க்கத்திலும் இப்படி ஒரு வார்த்தைகளை சொல்லி ஆற்றி தேற்றுவதற்கு யாரும் கிடையாது. இந்த உலகத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா, நீ பயப்படாத, உனக்கு இந்த பிரச்சனை ஒன்றும் ஆகாது, நீ தைரியமாக இரு என்று சொல்லி
ஒரு தைரியப்படுத்த, ஒரு நல்ல வார்த்தை பேசுவதற்கு ஆள் கிடையாது. அநேக ஜனங்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள், யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற ஜனங்கள் நம்மை சுற்றிலும் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, வேதத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நல் வார்த்தைகளை, சுவிசேஷம் என்றாலே அது நற்செய்தி, ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து கொடுத்து நம்மளை தைரியப்படுத்தி, பலப்படுத்தி, உற்சாகப்படுத்தி நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது, துவண்டு போய்விடக்கூடாது, பிரச்சனை பார்த்து கலங்கிவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வேத வசனங்கள் மூலியாக பேசி 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 நம்மை தைரியப்படுத்தி திடப்படுத்தி அவர் வழிநடத்தின போதிலும் நம்ம என்னதான் செய்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களைப் போல திரும்ப திரும்ப நம்ம வணங்கா கழுத்துள்ளவர்களை அந்த பழைய வாழ்க்கையை தான் என்ன செய்கிறோம்? நினைத்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது எப்படி நாங்கள் சாப்பிட்டோம், அங்கே உள்ள பூண்டுகளையும் கொம்மட்டிக்காய்களையும் வெள்ளரிக்காய்களையும் நினைச்சு என்ன செஞ்சாங்களாம்? அவர்கள் ஏங்கி கொண்டு இருந்தார்களாம். வானத்திலிருந்து தூதர்கள் உண்ட வானத்தின் அப்பம், தூதர்களின் உணவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவங்களுடைய பிரியம் அதில் இல்லை பாருங்க. அது எவ்வளவு ஒரு மேன்மையான உணவு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது உட்கொண்ட அந்த உணவையே அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். இன்றும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு வானத்தின் மன்னாவாகிய தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். தன்னுடைய வார்த்தையின் மூலம் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆத்துமா காண்டாமிருகத்து கொத்த பலத்தோடு இருக்கும். எந்த சத்துருவும் உங்கள் ஆத்துமாவை தொட முடியாது. ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ளே இருக்கும். அது என்ன ராஜாவின் ஜெய கம்பீரம்? அதுதான் பரிசுத்த ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர். அவர் உங்களுக்குள் இருந்து உங்களை ஆளுகை செய்வார். எவ்வளவு ஒரு மேன்மையான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை! ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பாக்கியம் எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லி பாருங்க. வேதம் சொல்கிறது, கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு ஜனம் எது, வேறு ஜாதி எது? யாருக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். தாவீது சொன்னார், கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்பாகவே வைத்திருக்கிறேன், அவர் என் வலப்பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர். அவர் மிகவும் பெரியவராய், நல்லவராய், வல்லமை உள்ளவராய் அவர் நமக்குள்ளே இருந்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா! எனவே நம்ம செய்யக்கூடிய காரியம் ஒன்றுமில்லை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். 24 மணி நேரமும் அவரை துதிப்பது தான் நம்முடைய கடமை. நாம் உட்கார்ந்து இருக்கிறது, எழுந்திருக்கிறது, நம்ம மூச்சு விடுறது, நாம் அசைவது, செயல்படுவது எல்லாமே அவராலே தான். எனவே நாம் என்னத்தை கேட்போம் ஆண்டவர்கிட்ட? நம்ம ஒன்றுமே அவரிடத்துல கேட்க வேண்டியதே இல்லை. நாம் அவரை அன்பு செய்தால் போதும். நமக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் என்ன செய்து கொண்டு இருப்பார். அவர் ஒரு தகப்பன். ஒரு தகப்பனுக்கு பிள்ளையை கவனிக்கக்கூடிய பொறுப்பு உண்டு. பிள்ளைக்கு அந்தந்த வயசில் என்ன செய்யணுமோ, ஸ்கூலில் சேர்க்கணுமா, காலேஜில் சேர்க்கணுமா, ஃபீஸ் கட்டணுமா, குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கணுமா, அது எல்லாமே ஒரு தகப்பனுடைய கடமையாக இருக்கிறது. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக பிதா தம்மிடம் கேட்பவர்களுக்கு எவ்வளவாய் பரிசுத்த ஆவியை கொடுப்பார், எவ்வளவாய் நன்மைகளை நமக்கு கொடுப்பார். நல்ல ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஐயோ எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி ஒருவரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வானத்தின் கீழே பூமியிலே நாம் தனிமையானவர்கள் அல்ல, நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நாம் அனாதைகள் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை காக்கிறோம். உலக நேசத்தை விட அதிகமாய் நம்மை நேசிக்கிற அன்பு தகப்பன் அவர் எப்பொழுதும் நம் கூடவே இருக்கிறார். நம்முடைய அன்புக்காகவே ஏங்கிக் கொண்டு இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். ஆனால் நம்ம அவரை விட்டுட்டு என்ன செய்கிறோம்? மற்ற எல்லாத்தையும் பார்த்து கொண்டு கவனித்து கொண்டு மனுஷனுடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறோம். நீங்கள் தேவனை அன்பு செய்தால் மற்றவர்களுடைய அன்பு தானாகவே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ. லூக்கா சுவிசேஷம் 7:37 நீங்கள் 50 வரையுள்ள அந்த வசனங்களை வாசித்து பார்த்தால் தெரியும். அந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தில் போய் என்ன செய்கிறார்? கண்ணீர் வடிக்கிறார்.
தன்னுடைய கூந்தலால் கண்ணீரை துடைக்கிறாள். பரிமள தைலத்தை ஊற்றி அவருடைய பாதத்தில் பரிமள தைலத்தை ஊற்றி தடவுகிறாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவள் ஒரு பாவியான ஸ்திரீ. அவள் இருதயம் முழுவதும் குற்ற மனசாட்சியால் நிரப்பப்பட்டு இருந்தது. அதனால் ஆண்டவரை தேடி போனால், இந்த இயேசுகிட்ட போனால் நிச்சயம் என்ன கிடைக்கும்? எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். இயேசுகிட்ட போனால் எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி இயேசுவை தேடி போனாள். அங்கே இருந்தவர்கள் ஆண்கள் கூட்டத்தை அவன் யாரையுமே என்ன செய்யலை, பொருட்படுத்தவே இல்லை. இயேசுவை விருந்துக்கு அழைத்தவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய இருதயத்துக்குள்ளே முறுமுறுத்தான். இவள் பாவியான ஸ்திரீ, இவள் பெரிய பாவியாச்சே. இயேசு ஒரு தீர்க்கதரிசி, இவர் பரிசுத்தவான். தன்னை தொடுகிற இந்த பாவியை இவர் அனுமதித்திருக்கிறார். இந்த பாவியாகிய பெண் தன்னுடைய காலை தொடுவதற்கு இவர் எப்படி அனுமதிக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்திலே அவளை குற்றம் சாட்டி குறை சொல்லி கொண்டு அவன் பேசிக்கொண்டு இருந்தான். கர்த்தர் அதை அறிந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இவள் என் மீது மிகவும் அன்பு கூர்ந்தாளே. 47வது வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி, அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்திருக்கிறவர்கள், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் எவ்வளவா என்னை அன்பு கூர்ந்தாள், இவள் எவ்வளவா என்னை நேசிக்கிறார். இவள் செய்தவைகள், இந்த காரியம் என்ன செய்யப்படும்? எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்த இந்த அன்பின் கிரியைகள் அறிவிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவளுடைய அன்பு வெகுவாய் அவரை கவர்ந்தது. அந்த அன்பு நிமித்தம் அவள் ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, நான் பாவி, நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி அவள் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாய் ஊற்றி கொண்டிருந்தது. தான் ஒரு பாவி என்பதை அவர் உணர்ந்ததினாலே அவள் கண்ணீர் வடித்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் அழுது கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, இனி நீ சமாதானத்தோட போ என்று சொன்னார். இவ்வளவு நாளும் இந்த பாவம் குற்ற உணர்வு உனக்குள்ளே இருந்தபடியினாலே அது உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தது, உன்னுடைய நிம்மதியை கெடுத்து கொண்டு இருந்தது. இதோ இப்பொழுது உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். பாவ உணர்வு, குற்ற உணர்வு என்ன செய்கிறது? மனுஷனுடைய சமாதானத்தை கெடுக்கிறது. எத்தனை கோடி கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது? சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, கடந்த வாரத்தில் இந்த ஜோ ஆலுகாஸ் நகைக்கடை உரிமையாளர், அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், உலகெல்லாம் பிராஞ்ச் வச்சுருக்கிறார். 14வது மாடியில் நின்று குதித்து தற்கொலை செய்து கொண்டார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தான் இருந்தாலும் என்ன இல்லை? நிம்மதி இல்லை. நிம்மதியை கொடுக்கக்கூடியது யாரு? இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் சமாதான பிரபு, சமாதான காரணராக இருக்கிறார், சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தார். இயேசு யார் உள்ளத்தில் இருக்கிறாரோ, யார் கூட இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் என்ன உண்டு? சமாதானம் உண்டு. இயேசு இல்லாமல் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது ஒரு மாயையான ஒரு சமாதானமாய் கொஞ்ச நேரம் மட்டும் அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கிறதா இருக்குமே ஒழிய அது நிரந்தரமான சமாதானம் அவர்களுக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் கொடுக்கிற இந்த சமாதானத்தை ஒருவரும் உங்களிடமிருந்து எடுத்து போட முடியாது. ஒரு மனுஷனுக்கு முதலாவது தேவை என்னது? சமாதானம், நிம்மதி. அந்த சமாதானம் இருக்கும் பொழுது மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாய் வரும். நம்முடைய உள்ளம் சமாதானமாக இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சத்தம் போட மாட்டோம், கத்த மாட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் முழுவதும் சமாதான பிரபுவாகவே இருந்தார். அவரை வையப்படும் பொழுதும் அவர் அடிக்கப்படும் பொழுதும் அவர் என்ன செய்யலை? தன்னுடைய வாயை திறந்து அவர் கத்தவே இல்லை. பாருங்க, அவர் சத்தம் போடவே இல்லை. நான் எந்த தப்பும் பண்ணலை, ஏன் என்ன இப்படி சிலுவையில் அறையிறீங்க, என்ன அடிக்கிறீங்க என்று சொல்லி தேவன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. காரணம், அவர் சமாதான பிரபுவாய் இருந்தார், அவர் சாந்த சொருபியாய் இருந்தார். அந்த சாந்த குணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்படாத உங்களுடைய கணவனை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக
உங்களுடைய கற்புள்ள நடத்தைகள் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும். உங்கள் இருதயத்தில் பொன் ஆபரணங்களும் விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு அலங்காரமாக இராதபடிக்கு இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலுமான ஆவியே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கட்டும். இதுவே கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் சாந்தமாக இருக்க வேண்டுமென்றால் சாந்த சொருபியாகிய இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருப்போம்? சாந்த சொருபியாய் மாறுவோம். இயேசு இல்லாமல் சாந்தமாய் வாழ்வது மிக மிக கடினமான ஒரு காரியம். சிலர் அமைதியாக இருந்துகிட்டே இருப்பாங்க, ஆனால் ஒரு நேரம் வரும்போது எரிமலை மாதிரி என்ன செஞ்சிருவாங்க? வெடிச்சிருவாங்க. இவங்க எவ்வளோ அமைதியாக இருப்பாங்க, இப்படி ஒரு நாளை பேசி கேட்டதே இல்லையே, இப்படி இவங்க கோவப்பட்டு பார்த்ததே இல்லைன்னு சொல்லி நாம் ஆச்சரியப்படும்படியாய் அது இருக்கும். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் சாந்த சொருவி சமாதான பிரபு நம்மை சமாதானத்தோடு நடத்தும்படியாய், நம்முடைய குடும்பத்திற்கு சமாதானம், நம்முடைய வீட்டிற்கு சமாதானம், நாம் யாருக்கெல்லாம் இந்த இயேசுவை சொல்லுகிறோமோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், அவர் மீது பிரியப்பட அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க அவரை தேட அவரிடத்தில் இருக்கிற அந்த நற்குணங்கள், சாந்த குணம், அது நம்மை நிச்சயமாகவே அது நம்மை சந்திக்கும். நம்மை அப்படியே மறுரூபமாக்கி கொண்டே வரும். பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்கிறது? என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதிகாலமே நாம் ஆண்டவரை தேட வேண்டும். யார் அவரை அதிகமாய் நேசிக்கிறார்களோ அவங்க என்ன செய்வாங்க? காலையிலே எழுந்து ஆண்டவரை தேடுவார்கள். காலையிலே அமைதியான சூழ்நிலையிலே தூங்கி முழித்த உடனே விடியற்காலமே எழுந்து அவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது அவருடைய அன்பு நம்மை சந்திக்கிறது. தாவீதுடைய வழக்கமும் அதன் அவர் என்ன சொல்றாரு? தேவனே, நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மீது தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் சற்றே கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது என்று சொல்கிறார். கைகள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்மிடத்துல அந்த வாஞ்சை இருக்குதா? அந்த ஆசை இருக்குதா? அதிகாலமே எழுந்து நீங்கள் கர்த்தரை தேடுறீங்களா? வாலிப பிள்ளைகள் ராத்திரியெல்லாம் போனை பார்த்துட்டு என்னத்தையாவது பார்த்துட்டு இருந்துட்டு காலையில் 10 மணி வரை தூங்கி கொண்டு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அதிகாலமே எழுந்து கர்த்தரை தேடும் பொழுது அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார். அதிகாலமே எழுந்து அவரை தேடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தரிசனங்கள் தருவார், சொப்பனங்கள் வழியாய் பேசுவார். அல்லேலூயா. அவருடைய சத்தம் உங்கள் காதுகளிலே தொனிக்கும். அது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? அது எவ்வளோ ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் தெரியுமா? எத்தனை ட்ரிப்ஸ் ஏற்றினாலும் அந்த பலன் என்ன வராது? உங்களுக்கு வராது. எத்தனை போனிவிட்டு ஆர்லிஸை சத்துக்காக எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த பலன் உங்களுக்கு வராது. ஆண்டவருடைய ஒரு வார்த்தை பலவீனப்பட்ட உங்களை பலப்படுத்தி அப்படியே தூக்கி நிறுத்தும். ஒரு பெரிய பலன் உங்களுக்கு கிடைத்தது போல இருக்கும். அந்த பலன் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரை தேடுகிறவர்களை இன்று வரை ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தைரியமாக நிற்க வைக்கிறது கர்த்தருடைய அந்த வார்த்தை, அவருடைய ஒரு தொடுதல். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் மிகவும் நேசிக்கிறார். நீங்கள் அவரை தேட வேண்டும் என்று விரும்புகிறார். மகளேனா மரியாளை பாருங்க, அவளிடத்திலிருந்து ஆண்டவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் மிகவும் நன்றி உள்ளவளாக இருந்தாள் ஆண்டவர் மேலே. இயேசுவை அடக்கம் பண்ண பிறகு அவள் என்ன செய்கிறா? ஆண்டவராகிய இயேசுவை தேடி அதிகாலமே இருட்டோட அவள் கல்லறைக்கு ஓடுற. அங்கே போய் அவள் இயேசுவை தேடுகிறாள். அந்த இருட்டில் அவளுடைய உள்ளமெல்லாம் இயேசுவின் மீதுள்ள அன்பினால் நிறைந்திருந்தது. அவள் கல்லறை தேடி ஓடி போனா. இயேசு கல்லறையில் இருப்பார் என்று நினைத்தாள். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து விட்டதை அவள் என்ன செய்யலை? அவளை அறியவில்லை. அழுது கொண்டே இருக்கிறாள். இயேசு அந்த கல்லறையில் தான் அடக்கம் பண்ணாங்க, அவரை காணோமே என்று சொல்லி அவள் கல்லறையை சுற்றி சுற்றி அழுது கொண்டே வருகிறாள். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாள். ஸ்திரீயே, நீ ஏன் அழுகிறாய்? எதற்காக அழுகிறாய் என்று சொல்லி கேட்கிறார். அவள் அவர் இயேசு என்பதை அறியாதபடியினாலே அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி என் இயேசுவை இங்கே தான் அடக்கம் பண்ணாங்க, அவருடைய சரீரத்தை காணோமே என்று சொல்லி அவள் அழுகிறாள். நீர் எடுத்துக்கொண்டு போயிருந்தா என்ன செய்யும்? என்னிடத்திலே தந்துவிடும் என்று சொல்லி இயேசுவுக்காக அழுதாள். அவள் இயேசுவுக்காக அழுதாள். அவள் தனக்காக அழலை, தன்னுடைய பிரச்சனையை நினைத்து அழலை, தன்னுடைய குடும்ப சூழ்நிலை நினைச்சு அவள் அழலை. அவள் எதற்காக அழுதாள்?
இயேசுவுக்காக அழுதார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால் நமக்கு ஏன் அழுக வருது? நம்முடைய கஷ்டம் எவ்வளவு பெருசாக இருக்குதோ அதை பொறுத்து நமக்கு என்ன வரும்? கண்ணீர் வரும். நம்முடைய பிரச்சனை ரொம்ப நெருக்கப்படும் பொழுது நம்மளை அறியாமலே கண்ணீர் வடித்து அழுகிறோம். ஆனால் இயேசுவுக்காக என்றைக்காவது நீங்கள் அழுததுண்டா? இயேசுவே உம்மை பார்க்க முடியலை என்று சொல்லி அழுதிருக்கீங்களா? இயேசுவே உம்முடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை என்று சொல்லி அழுததுண்டா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இருதயத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசுவே நீர் எனக்கு போதும். நம்ம பாடுகிறோம், ஆண்டவர் எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி. நீங்கள் அப்படி ஆண்டவரை தேடுங்க. நீங்கள் உள்ளான அன்போடு அவரை தேடும் பொழுது மற்ற எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இயேசு சொன்னார், எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்று சொல்லி இந்த உலகத்தின் தேவைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவரை தேட, அவரை நேசிக்க உங்களுடைய உள்ளத்தை ஒப்புக்கொடுங்கள். நாட்கள் பொல்லாத நாட்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. யாருக்கும் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், அவரோடு நடக்கணும்னு சொல்லி ஆசை இல்லை. நம்முடைய கண்களின் இச்சை அவங்கள போல இருக்கணும், இவங்கள போல இருக்கணும்னு சொல்லி மற்றவர்களோட கம்பேர் பண்ணி மனுஷன் என்ன செய்கிறான்? கெட்டு போய் கொண்டு இருக்கிறான். யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. நம்முடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும். வேதத்தை கருத்தாய் வாசித்து தியானித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தாவீதைப் போல அவருக்காக அதிகாலமே நீங்கள் காத்திருங்கள். ஆண்டவர் அன்றன்றைக்கு நீங்கள் நடக்கக்கூடிய பலனையும் வழியும் அவர் உங்களுக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். நாம் இப்பொழுது எழுந்து நின்று நாம் ஆண்டவரை தேடப் போகிறோம். ஏசப்பா, நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஏசப்பா, உண்மை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரை, என்னோட பேசுங்க என்று சொல்லி நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இயேசு நம் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏசப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த நாளிலே நான் கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழும்படி கர்த்தர் என்னை உம்முடைய சமூகத்துக்கு அழைத்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி நன்றி நீ சொல்லுங்க. உங்கள் இருதயம் நன்றியால் நிரம்பட்டும். கண்களை மூடி யாரும் வேடிக்கை பார்க்காதீர்கள். தேவனுடைய தொடுதலை நீங்கள் உணர வேண்டும். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் கொடுக்கிற சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கலாம்.